வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை புதையலை புரிந்துகொள். ஒரு இளைஞன் ஒரு சாலை ஓரமா அழுதுகிட்டு உட்கார்ந்திருந்தான். அந்த பக்கமா பிச்சை எடுத்து சாப்பிடுற ஒருத்தன் வந்தான். ஏன் அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்கன்னு கேட்டான். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, இந்த உலகத்துல நான் இருந்து என்ன பிரயோஜனம், அதுதான் அலறேன்னா அவன். உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு தெரியுது, அத விக்கிறதுக்கு நீ தயாரான்னு கேட்டான் இவன். இளைஞனுக்கு ஆச்சரியம். என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்ப புதையல் எங்கே இருந்து வந்ததுன்னா பிச்சைக்கார சிரிச்சான். இப்படிதான் எல்லோரும் சொல்றாங்க. நீ என் கூட வா, நம்ம ஊர் அரசங்கிட்ட போவோம், உன்கிட்ட இருக்கிற புதையல அவன் நல்ல விலைக்கு எடுத்துக்குவான்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல பேரை அரசங்கிட்ட அழைச்சுக்கிட்டு போயிருக்கேன், அதனாலதான் உன்னையும் கூப்பிடுறேன்னா. இவனுக்கு ஒன்னும் புரியல. நம்ம கிட்ட என்ன இருக்கு, இவனே பிச்சை எடுத்து சாப்பிடுறான், இவன் நம்மள ராஜா கிட்ட அழைச்சுக்கிட்டு போறேங்கிறான். யோசிச்சான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வான்னா அவன். சரி, இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பாப்போம்னு புறப்பட்டான். அந்த இளைஞனும் பிச்சைக்காரனும் அரண்மனையை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வழியில அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதோ பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம பேசிக்க வேண்டி இருக்கு. சரியா தெளிவா முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும். ஏன்னா அங்க போய் அது முடியாது இது முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்ல. எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடைக்கும், ஆனா அதுக்கப்புறம் நான் இதை விக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால புதையலை விக்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவா முடிவு செஞ்சுக்கணும். இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல. எங்கிட்டயா புதையலான்னு குழம்பினான். இப்ப அந்த பிச்சைக்காரன் சொன்னான், ஆமா, இப்ப உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுட போற? நான் அதுக்கு அரசன்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாங்கி தர முடியும். இதயத்தை கொடுக்கறியா? 20 லட்சம் வாங்கி தரேன். மூளைய கொடுக்கறியா? 30 லட்சம் வாங்கி தரேனா. இளைஞனுக்கு கோபம் வந்துட்டது. என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா? கண்ணையும் இருதயத்தையும் மூளையுமா விற்பாங்க? என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, யாருமே விற்க மாட்டாங்கன்னா. இப்ப அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிச்சான். இப்ப பைத்தியமானது நானா நீயா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்களை உன்கிட்ட வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்ற நீ. நான் ஏழை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு மரத்தடியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன்னா. இன்னைக்கு பல பேர் தங்கிட்ட புதைச்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சுக்க முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புதையலை நாம் தான் தோண்டி எடுக்கணும். இத புரிய வைக்கிறதுக்காக ஒரு பெரியவர் சொன்ன கதை இது. நம்ம ஆளுங்கெல்லாம் புதையலை உள்ளே தேடுறது இல்ல, வெளியே எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடுறது வழக்கம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியிலே ஒரு டாக்ஸி நின்னுகிட்டு இருந்தது. அந்த பக்கமா வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து, ஐயா, உங்க வண்டியின் பின் சீட்டிலே ஒரு மணி பிரஸ் கிடக்குது, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்காங்கன்னார். இல்ல இல்ல, அது காலி பர்ஸ், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சிருக்கேன்னா டிரைவர். ஏன்னு கேட்டா இவர், அதை பாக்குற யாராவது அதை எடுக்கலாம்னு நினைச்சு சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் அது அப்படின்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.